எல்லாரும் டீநியூக்ளியரைஸ் பண்ணுங்க. அதாவது அணு ஆயுதங்கள் பெருமளவுல கம்மி பண்ணும். சொல்லணும்னா நம்ம கிட்ட, ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்குது. இன்னொரு 5, 6 வருஷத்துல போட்டி போட்டு சீனாவும் வந்துருவாங்க. அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாலச் சிறந்தது இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா சார், உங்க பேச்சு கேட்டு எல்லாம் டீநியூக்ளியரைஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னா சார், அடுத்த அரசாங்கம் வந்து நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம், போய் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேளுங்க, நாங்கள் வச்சுக்குவோம் அப்படிங்கிறது போல வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது போல. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மேலே நம்பகத்தன்மை பலருக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு மேலே யாராவது நம்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் இப்போ நார்த் கொரியாவை எப்படியாவது டீநியூக்ளியரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்தில் பெருமளவில் அமெரிக்க தரப்பு இருக்காங்க. ஏன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் மிசைல் பல விளையாட்டு இருக்குன்னு அமுத்தி அமுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அமெரிக்காவே ரீச் ஆயிரும் அந்த அளவுக்கான மிசைல் தொழில்நுட்பத்தில் நார்த் கொரியா சிறந்து வழங்கி இருக்கிறாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சுக்கிறாங்கோ, சப்மரீன் வச்சிருக்காகோ, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலோ நார்த் கொரியா மேலே சும்மா வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த காசால ஓடுற மாதிரிலாம் போட்டு வந்துட முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எப்படியாவது நார்த் கொரியாவை டீநியூக்ளியரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வால்ஸ் அவர்கள் இருக்கிறாரியா, அவர் சவுத் கொரியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருதரப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நார்த் கொரியாவை டீநியூக்ளியரைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ணி இவங்க தரப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. நார்த் கொரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது போல வந்து சொல்லுங்க, நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிற கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக ஒரே பாயிண்ட்ல நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் முதல்லயே சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ திரும்ப இது பேசு பொருளாக மாறிட்டு வருது. பார்ப்போம். அழுத்தங்கள், பல சூப்பர் பவரோட அழுத்தங்களின் காரணமாக நார்த் கொரியாவுக்கு மனமாற்றங்கள் ஏதாவது வருதுன்னு கண்டிப்பாக வராது. ஸோ ஃபியூச்சரில் பார்ப்பேன். ஏன்னா ரஷ்யாவே என்ன செய்யறாங்கன்றது எல்லாரும் பார்த்தாச்சு. நார்த் கொரியாட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரானுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற போல தெளிவாக இருக்கிறாங்க. அதுவும் பெஸ்கோ அவர்கள் கூட சொல்லியிருந்தார், ஈரானுக்கு வந்து நாங்கள் பேசுகிறோங்க, நியூக்ளியர் டாக்ஸ்லாம் நாங்கள் பேசுகிறோங்கன்னு. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து லெட்டரே எழுதிட்டாராம்மா. ஈரானை வந்து லெட்டர் எழுதிக்கிறாரு, அணு ஆயுதம் நியூக்ளியர் டாக்ஸ் வந்து பேசணுங்க, நெகோசியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறாராம்மா. இவர் தான் ஜேசிபிஓ அந்த அக்ரிமெண்ட்லேருந்து பின்வாங்கி வந்து இவர் தான் யூனிலேட்டரில் ஈரான் கூட போட்டிருந்தார் ஒப்பந்தத்துலேருந்து வந்து சாங்ஷன் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறதோட எல்லா விஷயம் சேர்ந்து இவர் தான். இப்போ திரும்ப இது போல பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட்னா அவங்க நம்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஆனால் பெஸ்கோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நாங்கள் உதவி செய்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்பேன். ஏன்னா பேச்சுவார்த்தை நடக்கிறது நல்லது தானே. ஏதோ ஒரு நல்ல முடிவு எட்டுச்சுன்னா பரவாயில்ல, இந்த பிராந்தியம் எல்லாம் அமைதியாக இருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் கீழே மிடில் ஈஸ்ட்ல காசா அது இப்பவும் சிக்கலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த 22 நாடுகள், அரபுலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து மீட்டிங் போட்டு ஒரு சாராம்சம் ரெடி பண்ணி கொண்டு போய் இதுதாங்க நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா கொடுத்தா, என்னப்பா பிளான் இது, குப்பையில போடு அப்படிங்கிற ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு அதிகமே. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேற பக்கம் வந்து மாற்றக்கூடாது, டிபோர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள அங்கேயே இருக்கட்டும், நம்ம அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல எஜிப்ட் தரப்புலேருந்து எஜிப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாராம்சத்தை எடுத்து மீட்டிங் நடந்த சாராம்சத்தை எடுத்து எஜிப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. தூக்கி குப்பையில் விட்டாரு. அதெல்லாம் முடியாது, எல்லாம் கூட்டு வெளியே போங்க, நாங்கள் கட்டுறோம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னதான், இந்த வாரும் ட்ரேடும் அந்த சீரீஸ் இருக்கக்கூடிய எபிசோட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ஏன் இஸ்ரேல் இது போல ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க, அமெரிக்கா ஏன் இது போல நிலைப்பாடில் இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல வர்த்தக பாதை இஸ்ரேல் வந்து சேஃபாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா நாடுகளும். இஸ்ரேல் சேஃபாக இல்லைன்னா யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இல்லைன்னா இஸ்ரேல் வந்து ஒத்துக்கணும், இதுதான் எங்க பார்டர், இதுதான் இஸ்ரேல் அப்படின்றது ஒத்துக்கணும். எல்லா நாடுகளும் வந்து வேணா அங்கீகரிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல்னு ஒரு நாடு, பாலஸ்தீன் ஒரு நாடு இருக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால இஸ்ரேலுக்கு அது மிக பெரும் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனாலதான் என்னமோ தெரியல இந்த அளவுக்கு அவங்க வீரியமா செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதனால ஒரு நாட்டையே அழிச்சு, இப்போ எப்படி அமெரிக்கா வந்து செவ்விந்தியர்களை முழுசும் அழிச்சு அதை ஆக்குப்பை பண்ணாங்க, ஸோ அதே போல ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே நடக்குதா, அரங்கேறுதா அப்படிங்கிறது போல இருக்கு. அது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் நடந்து இங்கே சின்ன ஸ்மால் ஸ்கேலில் நடக்குதா, அவங்களுக்கு ஒன்று அது புதுசு இல்லை இல்லையா. ஸோ அது போல செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் பேங்க்லாம் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, அது ரெஸ்யூம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல்லாம் விட்டுட்டார், மாஸ் எல்லா ஹோஸ்டேஜஸையும் விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு நரகம், அதுக்கப்புறம் நரகம் தான் இருக்கும் அப்படிங்கிறத மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பர் ரக விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக ட்ரில் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த ஏரியாவில்.
எந்த அளவுக்கான இழப்புகள் இந்த பகுதியில் நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இஸ்ரேலுக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவங்க எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுக்கு வேணுங்கிற எல்லா குண்டுகளும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் பதட்டமா இருக்கு. அடுத்த மிக பெரும் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன பதிவில் ஆல்ரெடி சொன்னதான், இந்த சிரியாவோட தெற்கு பகுதி, லெபனானோட தெற்கு பகுதி, இதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த வர்த்தக பாதையை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி இதை ஒத்துக்கிறாங்க, என்ன மாதிரி அமல்படுத்தப்படுது, எப்படி இஸ்ரேல் இதுக்கு மேலே இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த டின்ப்ரா பெட்ரோவஸ்க் அடுத்த ஒரு புது பிளாஸ்ட் ரஷ்யா கையை வைப்பாங்க அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. முதல்ல ஒரு போட்டிருந்தாங்க இடம் குழி தோண்டி எல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல பொக்லீன்லாம் இருந்தது, கொண்டு போய் ட்ரோனை சொருகி வெடிக்க வச்சுருந்தாங்க. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லைனை உருவாக்கலாம். ஏன்னா அங்கே டிஃபென்ஸ் லைனே இல்லை. ஸோ டிஃபென்ஸ் லைனை உருவாக்கலாம் அப்படிங்கும்போது உக்ரைன் தரப்புன்னு திரும்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிக பெரும் தப்பு, பல தடவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் செஞ்சுக்கிறாங்க. பாருங்க, நாங்கள் எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் குழி தோண்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு எடுத்து இமேஜ் இது போல விட்டுட்டு இருக்கிறாங்க. நேரம் அந்த பொக்லினே கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்பு. இது போல விஷயங்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, கொஸ்டாண்டினிவ்கா, பக்ரோஸ்க்கு, மேலே இருக்கிற குப்பியான்ஸ்க்கு, அதுக்கு மேலே இந்த கர்ஸ்க்கு பகுதி, இந்த சுமி, இந்த பகுதியெல்லாம் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டாண்டினிவ்கால மட்டுமே ஒரு வாரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏரியல் குண்டுகளை கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க ரஷ்ய தரப்பு. அதாவது தினந்தோறும் ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் களத்தில் இல்லாத தாக்குதல்கள் உக்ரைனில் நடக்கிறது. களத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் தனி. இதில் ஒரு வாரத்தில் மட்டுமே 108 குண்டுகளை போட்டிருக்காங்க ரஷ்ய தரப்பு. இந்த ஃபேப் குண்டுகள் இது போல இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு தாக்குதலோட வீரியம் இந்த இடத்துல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி செசிவியார்ல இது போல நடந்துட்டு இருந்தது. செசிவியாருக்கு பிரத்யேகமாக ஒரு பதிவு போட்டிருந்தோம். செசிவியாருங்கிறது ஒரு கோட்டையாக இருந்ததுன்னு, இப்போ அதை முழுங்கிட்டாங்க ரஷ்யா. ஸோ இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டாண்டினிவ்கா. ஸோ இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. டின்ப்ரா பெட்ரோவஸ்க்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்ரோஸ்க்கும் மிக பெரும் அளவில் தயாராகிட்டு இருக்கு. அங்கேயும் பயங்கரமான தாக்குதல். பக்ரோஸ்க்குலையும் தினந்தோறும் இது போல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும். பயங்கரமான தாக்குதல் பக்ரோஸ்க்கு பகுதிக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரமட்டாஸ்க். இந்த கிரமட்டாஸ்க் பகுதியில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரேஸ் டு கிரமட்டாஸ்க். இது பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா முழுவதும் டொனஸ்கோ பிளாஸ்ட்டை பிடிச்சிட்டாங்கன்ட்டு. அதாவது இது எப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் டீத்து அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ரஷ்யாவோட கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதாவது முதுகு அளவுக்கு இருக்கு. ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா ராணுவ வீரர் அட்லீஸ்ட் முதுகு ஹைட்டுக்கு இருக்கும். அது நான்லாம் நின்று என்னோட ஷோல்டர் ஹெட் ஹைட்டுக்கு வரைக்கும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதாவது அந்த டிராகன் டீத்துங்கிறது அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். மினிமம் ஹிப் சைஸுக்காவது இருக்கும். நம்ம பெருமளவில் பார்த்துருக்கோம் ரஷ்யாவோடதுலாம். இப்போ இந்த உக்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு வரல் சைஸுக்கு கூட இல்லை. இது வந்து டிராகன் டீத்தா அப்படிங்கிறது போல பலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களே வந்து பண்ண அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அது எப்படின்னா அந்த சைஸுக்கு தான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் இடுப்பு வரைக்குமா அது ஹைட்டாக இருக்கணும் தான் யோசிச்சிருப்பாங்க. இது என்ன ஆயிருக்குதுன்னா 300 பில்லியன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அது எப்படி தேஞ்சு கட்டெரும்பு தேஞ்சு அது சொல்கிறாங்க இல்லையா, தேஞ்சு 69 68 ஆச்சு. ஸோ அதுபோல் 68 வந்து எந்த அளவுக்கு தேஞ்சு போய் வந்தது இப்போ ஒரு ப்ராடக்டாக வந்துருக்குது பாருங்களேன். அப்போ அந்த வேணும்ல ஆயுதம்லாம் பிடிச்சது போக இது போல் செய்யணும் இல்லையா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏதாவது வந்துச்சே பரவாயில்ல அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு உக்ரைனோட வீரர்கள் இப்போ வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா சல்யூட், அவங்களுக்கு கிரேட்டு தாங்க அவங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஊழல், அவங்க போடக்கூடிய பேகு ஜாக்கெட்டு எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் உடசலை கொண்டு போய் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஆகுமான்னு கொடுத்தா அது வந்து கோல்டு தனியாக எடுக்கிறது. இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல் பல ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம். மேற்குலக நாடுகள் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் அதை கொண்டு போய் ஏதாவது ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க அது கோல்டு தனியாக, அலுமினியம் தனியாக, நிக்கல் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அது என்னென்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத பார்த்தா அதை ஒன்று தனியாக வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல பார்த்தோம்ல. எதுவும் தேராது, எல்லாம் கெட்டு போச்சு போ அப்படிங்கிறது போல சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது போல் பல ஊழல்கள் பார்க்கறதுனால இது ஒன்றும் பெருசாக தெரியல அப்படிங்கிறது போல இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது கிரமட்டாஸ்களையும் மிக பெரும் அளவில் சண்டை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சிட்டியை தயார்படுத்துறாங்க உக்ரைன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா. ஸோ இது களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பயங்கரமான தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்கிறாரு, செக்யூரிட்டி கேரண்டி கேட்கிறாரு. அந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலோனி அவர்கள் சொன்னதான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கம்மா நீங்க சொன்னது அருமையா இருக்குது, திட்டம் என்னமோ என் காதல் எதுவும் விழுந்தது, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பாப்பா, சூப்பராக இருக்கும் போல இருக்குதே அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் கேட்க இப்போ அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவதுப்பா நேட்டோன்னா என்ன, அது ஒரு இராணுவ அமைப்பு. இப்போ நாங்கள் அந்த அமைப்பில் சேர்ந்து நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ட்ரில்லு பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்து பணம் செலவு பண்ணுவோம்,
இப்போ டேங்க்குக்கு வேணுமா பணம் ஒன்றா ஃபண்டு பண்ணுறதுனால என்னென்ன தேவையோ அது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம். ஆர்டர் எங்கள் நாட்டுக்குள்ளே கொடுத்து என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ வாங்கிக்குவோம். அமெரிக்கா கிட்டே எங்களுக்கு வேணுங்கிற ஆயுதம்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்குவோம். எதுக்காக இது எல்லாம் செய்கிறது? எதுக்காக? யாராவது ஒருத்தங்க எங்கள் மேலே கை வச்சாங்கன்னா அப்படின்னா நாங்களாம் ஒன்று கூடி கும்புறதுக்காகன்னு இருக்கோம். உனக்கு நாங்கள் என்ன தரோம்னா நேட்டோவில் வந்து சேர வேண்டாம், எங்களோட ஆயுதங்கள் எங்களோட இராணுவம்லாம் உனக்குள்ளே வரமாட்டாங்க தான். ஆனால் எங்கள் மேலே கை வச்சா நாங்கள் எப்படி ஒன்று கூடி அடிக்கிறோம், அதே போல் உன் மேலே கை வச்சாலும் நாங்களாம் ஒன்று கூடி அடிக்க வரோம். அந்த ஒரு ஆஃபர் மட்டும் நம்ம வச்சு பார்க்கலாமா? ஆர்டிக்கல் 5 மட்டும் உனக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு நல்லா அடாடாடா என்ன ஒரு அழகான பிளான் இல்லையா? ஸோ இந்த பிளானுக்கு வந்து ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? நார்மலாக இப்போ தான் அதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போ அப்படி தானே செய்கிறாங்க. நாட்டோ நாடுகளில் ஒருங்கிணைஞ்சு தானே வந்து உக்ரைனுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு தடவையும் செய்ய போகிறாங்க. அமெரிக்காவும் அதே போல தானே. ஆனால் இந்த நாட்டோவில் ஆர்டிகல் 5 கொடுக்குறேன்றாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யாராவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த ஆர்டிகல் 5 படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான்லாம் பண்ண மாட்டேன், கையவே முடியாதுங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லார். ஏங்க அது இதுங்க அப்படின்னா ஆமாம் பலரும் சொல்லுவாங்க நான் ஒப்பந்தத்தை மீறுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் செலவு உடவே மாட்டாங்க, நான் வந்து அவங்களுக்காக உதவிட்டு இருக்கணுமா, நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு. அந்த ஆர்டிகல் 5 வந்து எதுக்காக உக்ரைனுக்கு தராங்க அப்படின்ற கேள்விகள் வருது. சரி ஓகே, ட்ரம்ப் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயம், அதாவது இந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு போலாண்டு தரப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா அது போலாண்டு மட்டும்தான். 5% கேட்குறாங்க, இப்போ வரைக்கும் 4%. டொனால்டு டஸ்க் அவர்கள் அப்படியே அடுத்தடுத்து 5% சீக்கிரமே எக்ஸலரேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது இப்போ போலாண்டோட அதிபர் த்ரூதா அவர்கள் இருக்கிறாரு, அவர் தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அதாவதுங்க எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைஸ் பண்ணணும். ரஷ்யா த்ரெட் ஆயிருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனே என்ன பண்ணுறது, அதனால் பெருமளவில் தயாராகணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது, நேட்டோவோட அதிகப்படியான ட்ரூப்ஸை வந்து போலாண்டில் நிப்பாட்ட வைக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்போ 4% பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பெருமளவில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 4.1 கூடிய சீக்கிரத்தில் 4.7 மாற்றிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அந்த நாடு முழுவதும் மொபைலைஸ் ஆகி வார் டைம் எக்கனாமிக்கு போலாண்டு மாறுது. ஸோ அதே போல் யூரோப்பியன் இருக்கிற நாடுகள்லாம் அதிகப்படியான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி வார் டைம் எக்கனாமி மாதிரி மாறுது. எல்லா ஆண்களுக்கும் கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங் சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இது போல ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்குறாருன்னா இப்போ பெருசாக ஏதாவது திட்டம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனால் அந்த 5% மார்க்குன்றது ரொம்ப கடினமாக இருக்குது பல யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும். அதை எப்படி சமாளித்து பண்ணுறாங்க என்ன எதுங்கிறது பார்ப்போம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டா முடியாது. இப்போ என்னன்னா மெயினான விஷயம், இப்போ மெலோனி அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் சரி இந்த டீல் நல்லா இருக்குன்னு ஒத்துக்க ஏதோ போய் ரஷ்யா கிட்ட கேட்க சரி ஓகேப்பா என்ன அண்டை நாடு எப்படி இருந்தாலும் நீ செய்ய தான் போவா, நான் ஆயுதம் வரக்கூடாது எதுவும் வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லாம் ஓகே பண்ணி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் அவர்கள் இல்லை மெலோனி அவர்களும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாச் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பாவம் உக்ரைன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயம், அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஸ்டாப் ஆனதுனால ஸ்டார்ம்ஸோட மிசைல் கூட யூஸ் பண்ண முடியலையா. இது எல்லாம் எதை தெரியுமா காட்டுது? இது போல செய்திகள்லாம் கேட்க கேட்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு, அதாவது இது போல ஆயுதங்களை மேற்குலக நாடுகளோட உதவி இல்லாமல் ஆப்ரேட்டே பண்ண முடியாது உக்ரைன் கிட்ட, அது போல டெக்னாலஜியே இல்லை, எங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படிங்கிற போல அவர் சொன்னார். அந்த டைம்ல யாரும் மறுப்பு தெரிவிக்கல, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, அதுக்கான பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஆனால் ஸ்டார்ம்ஸோட மிசைலு ஹிமார்ஸ் மிசைல்னு பலதும் உள்ளாட்டி இந்த கர்ஸ்க் பகுதி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணாங்க. இப்போ இவங்க தரப்புலேருந்து இது போல செய்திகள்லாம் வருது, ரஷ்ய மக்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னாரு அதுக்கு எப்படி இப்போ வந்து உள்ள தாக்குதல் பண்ணிட்டாங்க, அப்போ எப்படி அப்படின்ற போல கேள்விகள் வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து மேலும் மேலும் இந்த மேற்குலக நாடுகளோட நம்பகத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது மற்ற நாடுகளுக்கு. ஸோ இது போல இவங்கெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம இன்னைக்கு நம்பக்கூடாதுன்றதுனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி பொட்டியாக கட்டி ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, ரஷ்யாவிலேருந்து அடுத்த ஆயுத பேட்ச் ரெடி ஆகிடுச்சு தூக்கிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா யாரையும் நம்புறதாவும் இல்லை, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் நம்புற மாதிரி இல்லை. ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்க போகுது, எப்படி சுமூகமாக முடிய போகுது என்ன ஏதுங்கிறலாம் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் வார்த்தை போர்களும் இந்த யூரோப்பியன் யூனியனில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது இமானுவேல் மேக்ரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார், அதாவது த்ரெட்டுங்க ரஷ்யா வந்து யூரோப்புக்கும் பிரான்ஸுக்கும் பெரிய த்ரெட்டுங்க அப்படின்னாரு. உடனே திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, அதாவது
பிரான்ஸ் நாங்கள் ரஷ்யா வந்து த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ரான் அவர்களே உண்மையாலுமே யாருக்குமே த்ரெட்டு கிடையாது. அது 2027க்கு மேலாம் அவரே எல்லாரும் மறந்துடுவாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க அவரை அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. எலெக்ஷன் வரப்போகுது, அது வரைக்கும் அந்த அவர் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுவார் அப்படிங்கிறது போல திமித்ரி மெதவ் அவர்கள் ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ரான்னு தெளிவாக டைப் பண்ணுறாரு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஹீ வில் பி நோ மோர் தென் 2027, அதாவது 2027க்கு மேலே அவர் யாருமே இருக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து மிர்கான் அப்படிங்கிறதோட எழுதிக்கிறாரு. அதாவது மேக்கா இருந்தது மிக்கா மாறிடுவாரு அப்படிங்கிறது போல என்ன ஒரு குசுப்பு பாருங்க. இவரு சொல்லிட்டு போயிட்டாரா, இதை போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதே பிரான்ஸோட அதிபர் இது போல சொல்றாரு. ஏன்னா ரஷ்யா வந்து பாசிஃபை பண்ணும், அதாவது நிர்மூலமாக்கணும். ரஷ்யா கிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, ராணுவம் இருக்கக்கூடாது, பெருமளவுல பலமிறந்து இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இப்படி கேட்டதுக்கு அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, யூரோப்ல சிலருக்கு வந்து நெப்போலியனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது போல செய்யணும்னு நினைச்சிட்டு, ஆனா அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட வந்து பண்ண அவர் சொன்னாரு. இதை கொண்டு போய் பெலரூஸ் கிட்ட கேட்டுக்கணும். லுக்கசங்கா அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு, எங்களோட பெரிஸ்டா ரிவர்ல பாடையை வச்சு கட்டினமே அது கொஞ்சம் ஞாபகம் வரணும் அவருக்கு அப்படிங்கிறதோட ஒரு நல்ல ரைமிங்கா பேசக்கூடிய ஆளு அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். கேள்வியை மாத்தி ஆளுகிட்ட கேட்டாங்க. ஆனா இது எப்படின்னா, இந்த படத்துல எல்லாம் காமெடி வருது இல்லையா, சாதிக்க பிறந்தவனா இந்த சங்கரவாண்டி, உன்னை சோதிக்கு பிறந்தவன்டா இந்த சக்திவேலுங்க, அந்த மாதிரி இருக்குது. மேக்ரான் அவர்கள், தலைவரே இப்பதாங்க தலைவரே ரெஸ்பான்ஸ் வருது, பேசுங்க, கொஞ்சம் ஜாஸ்தி பேசுங்க, அங்கிருந்து ஏதாவது ரிப்ளை வருது பாருங்க, தலைவரே பேசுறாரு, கரெக்டான சேனல்ல போயிட்டு இருக்கிறோம், இப்படியே பேசுனீங்கன்னா ஒருவேளை கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்க உங்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஏற்றி விட்டுருப்பாங்க போல தெரியுது. இதுக்கு இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னா, அது இம்பீரியலிசம் அப்படின்னாலே அது இப்போதைக்கு ரஷ்யன் ஃபெடரேஷன் தாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அது இந்த மாதிரி வார்த்தை போர்கள் வெடிச்சுட்டே இருந்ததுன்னா தானே, என்னங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது போல உரிமையா கூப்பிட்டு கேட்க முடியுங்களா, அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாமா கான்டாக்ட். தலைவர் கண்ணை திறந்து பார்த்துட்டாரு, நம்ம மேல கடவுள் இருக்கிறார் குமாரு, நம்மளெல்லாம் பார்க்குறாரு, நம்ம ஸ்பீச்சுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாருன்னா நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம கரெக்டான டெம்போல போகிறோம், இப்படியே பேசணும்னா நம்ம கூப்பிட்டு பேசிடலாம், கூப்பிட்டு பேசணும்னா அவர் ரிப்ளை கொடுப்பாரு, எல்லாம் மதிக்க மாட்டார் இல்லையா. யாரு மேக்ரான், எல்லாம் கட் பண்ணுப்பா அப்போ, இனிமே என்கிட்ட கேட்காரு, கட் பண்ணிடு. அப்புறம் வரேன்னு சொன்னோம்னா ஊருக்கு வேணாம், இல்லைன்னா டோர் வாசல் நின்று அப்படியே போயிரு அப்படிங்கிற சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இது போல வார்த்தை போர்களை உருவாக்கி இது போல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மேக்ரான் அவர்களாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் நம்பி ரஷ்யா ரொம்ப செலவு பண்ணுறாங்க தேவையில்லாமல். ஏன்னா ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருமளவில் செய்கிற மாதிரி தெரியல. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் செய்யறதா சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு எல்லாம் சக்ஸஸ் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. வார்னிங் சிஸ்டம்லாம் வேலை செய்யுது, ரேடியோ சிக்னலு அலாரமு எல்லாம் நல்லா வேலை செய்யுது, சோதனை பண்ணிக்கிறாங்க. பாவம் ரஷ்யாவே வந்து என்னமோ யோசிச்சுருப்பாங்க மக்கள்னா இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிறது போல ஆகிப்போச்சு. ஆனால் ஃபிக்கோ அவர்கள்லாம் முன்னாடியே உட்காந்து தெளிவாக பேசி ரெடி ஆகிட்டு தான் போயிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்க, உக்ரைனில் கரப்ஷன் இருக்குது, எந்த அளவுக்கு ஊழலாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் போய் உட்காந்து என்ன வச்சு பேசுகிறாரு, இதெல்லாம் நம்ம யூரோப்பியன் யூனியனில் சொல்லுங்க அப்படிங்கிற முன்னாடியே இதெல்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஃபுல் பவரோட தான் ஃபிக்கோ அவர்கள் பேசுகிறார். ஹங்கேரி அவர்கள் நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, நான் வீட்டோ தான் அப்படிங்கிற போல வீட்டோ போட்டுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மேக்ரான் அவர்கள்ட்ட பேச போயிருந்தா இல்லையா, ஏன் ஏன் எதுக்கா இந்த சண்டை, ஏன் உங்களுக்கு வேண்டாத இந்த வேலை, ஏன் ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ரெடி பண்ணி அந்த கொஸ்டின்லாம் மேக்ரான் அவர்கிட்ட கேட்பேன் அப்படிங்கிற ரெடி ஆகிட்டு தான் போயிருந்துக்கிறாரு. ஸோ கேட்டிருப்பார் போல தெரியுது. யூரோப்பியன் யூனியனில் பெருமளவில் எந்த முடிவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்டில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இங்கே டைம் யூரோப்பியன் யூனியன் கதறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸிட் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. யூரோப் வந்து உக்ரைனை அதிக அளவில் உதவணுங்க, யூரோப்பியன் யூனியன் தான் அதிக அளவில் செலவு பண்ணி உதவணும், இதுக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அவர் தரப்புன்னு இருந்தது இல்லையா. அதுக்கு யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹேலி அவர்கள் அவர் தரப்புன்னு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது அமெரிக்கா வந்து எங்ககிட்ட சவால் விட்டாங்க, அந்த சவாலை நாங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டோம். ஆமாம், என்ன கேட்டாங்க, உக்ரைனுக்கு அதிகமான உதவிகள் பெருமளவில் செலவு பண்ணும், உக்ரைனுக்கு செலவு பண்ணி உக்ரைனை பார்த்துக்கணுமா, யூரோப் உக்ரைனை பார்த்துக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, எங்களால் முடியாதுன்னு பண்ணீங்க,
நாங்கள் இப்போ அந்த சவாலை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற யூகே தரப்புன்னு சொன்னாங்க. இதை நம்பித்தான் ரஷ்யா அலாரம்லாம் பண்ணி பார்த்தாங்க, வச்சு டெஸ்ட்லாம் பண்ணி வண்டி வண்டியாக ஆயுதம்லாம் இறக்கி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக ஏதோ ரெஸ்பான்ஸ் வரலையே. ஒரு வேளை கமுக்கமாக இருக்காங்க, ஏதோ திட்டம் போட்டாங்களா அப்படிங்களோட கேள்வி இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சவுதியில் நடக்க போகுது இல்லையா அமைதி பேச்சுவார்த்தை. ஸோ அதில் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய பிளான் பெருமளவில் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ரஷ்யாவும் மேற்குலக நாடுகளும் திரும்பி இந்த உக்ரைனில் வச்சு சண்டை பிடிச்சிக்குவாங்களா, என்ன நடக்குன்றது பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.